அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் கண்களை திறப்பவர் இயேசு, கண்களை திறப்பவர் இயேசு என்ற நிலையில் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அநேகருடைய கண்கள் திறக்கப்படத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நிச்சயமாய் ஜெபிக்கிற நமக்கும் அநேகருக்கும் இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை அன்றும் செய்தார், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதிலே கண்களை திறக்கின்ற ஒரு அதிசயம் இயேசு செய்திருக்கிறார். பொதுவாக பைபிளில் சில வார்த்தைகள் குறிக்கப்பட்டிருக்கிறதை முதலாவது நினைப்பூட்டுகிறேன். சங்கீதம் 146 8ஆம் வசனம், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். எப்படி? குருடரின் கண்களை சொல்லுங்க. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். சொல்லுங்க. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஒருக்கா கூட சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 35:5 சொல்லி இருக்கிறது, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அல்லேலூயா. இப்படி சங்கீதத்திலே தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை கூட நினைப்பூட்டுகிறேன். ஏசாயா 42:6-7, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தோம் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பலமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் என்கிற வார்த்தை திட்டமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவார், அவருடைய ஊழியத்தில் இது நடக்கும் என்பதும் இப்பொழுது வாசித்த வேத வசனத்தில் நாம் பார்த்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து குருடர்களை சுகமாக்கின 4 முக்கிய சம்பவங்கள், அதை முதலாவது உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். 4 முக்கிய சம்பவங்கள். முதலாவது, கலிலேயா குருடர்களை இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கண்களை திறந்து அவர்களை சுகமாக்கினார். கலிலேயா குருடர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 30ஆம் வசனம், அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் அவர் நல்லவர் வல்லவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கலிலேயா குருடர்களின் கண்களை இயேசு திறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பெத்சாயிதா குருடன், அவனுடைய கண்களை இயேசு திறந்தார். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து
அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது எரிகோ குருடன் பர்திமேயு. எரிகோ குருடன் லூக்கா 18:35 சொல்லுகிறது, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். 43ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. கலிலேயாவிலே ஆண்டவர் சுகமாக்கின சம்பவம், பெத்சாயிதாவிலே சுகமாக்கின சம்பவம், எரிகோவிலே குருடர்களை கர்த்தர் கண்களை திறந்த சம்பவம். நான்காவது சீலோவாம் குருடன். சீலோவாம் குருடன் யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். 7ஆம் வசனம் கடைசி பகுதி. அப்படியே அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. இந்த 4 முக்கிய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கும் பொழுதும், ஐந்தாவதாக அநேக குருடர்களுக்கு இயேசு பார்வை கொடுத்தார். மத்தேயு 15:30, அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. லூக்கா 7:21 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படி அநேக குருடர்களுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு சரித்திரங்களை சொல்லுவது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆகவே இரண்டாவது ஒரு குறிப்பாக எந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது எந்த கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்பதை இதை இன்னும் கருத்தாய் கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது சரீர கண்கள் சிலருக்கு திறக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மொத்தமாய் பார்வையே இழந்து எத்தனையோ மக்கள் தவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு கிருபை செய்வாரானால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. நாம் கூட கடந்த டிசம்பர் மாதத்திலே பார்வையற்றவர்களுக்காக நடைபெறுகிற ஒரு ஊழியத்தினுடைய ஒரு ஆண்டு விழா கூட்டத்தை சபையில் வைத்து நடத்த அவளுக்கு நாம் இடம் கொடுத்திருந்தோம். அப்பொழுது அநேகர் வந்தார்கள். வந்து அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட இது கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள உள்ள ஒரு கூட்டம் பார்வையற்ற மக்கள். ஆனால் எவ்வளவு திரளாக அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே கர்த்தர் இவர்களுக்கெல்லாம் இரக்கம் செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும். தீர்க்க தரிசன புத்தகத்திலும் சங்கீத புத்தகத்திலும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புத்தகங்களிலும் இதை பற்றி மிக தெளிவாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பலமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அந்த விசுவாசத்தோடு தான் நாம ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் பலருக்கு கண்களிலே பலவிதமான பாதிப்புகள். சிலருக்கு கிட்ட பார்வை, சிலருக்கு தூர பார்வை. கிட்ட பார்வைன்னா கிட்ட உள்ளது தான் நல்லா தெரியும், தூரத்தில் உள்ளது தெளிவாக தெரிகிறது இல்லை. சிலருக்கு பாருங்க, தூரத்தில் உள்ளது தெரியுது, கிட்ட உள்ளது சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. வயதாகும் பொழுது சிலருக்கு கண்கள் இருளடைகிறது. ஈசாக்கு கண்கள் இருளடைந்திருந்தது, ஆனால் மோசையின் கண்கள் ரொம்ப தெளிவாக இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்போ சிலருக்கு வயசாகும் பொழுது கண்கள் இருளடைகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க தெரிகிறது, ஆனால் ரொம்ப மங்களா தெரியுதுன்னு வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சரியா தெளிவாக அது என்னன்னு புரிஞ்சிக்க முடியல, அதில் மங்கலாக பார்வை இருக்கிறது என்று வேதனைப்படுவார்கள். சிலருக்கு பாருங்க, இந்த கண்ணு லென்ஸ் இருக்கு கண்ணுக்குள்ள, அதை ஏதோ ஒன்று அப்படியே அடைச்சிக்கிடுது, கேட்ராக்ட் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அது வரும்போது பார்வை மங்கி
பார்வை இல்லாமல் போகிற ஒரு நிலை வருகிறது, கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லி. கண்ணுக்குள்ள ப்ரெஷர் கூடியிருது, அதனால என்ன கிளைக்கோமா அப்படி ஒன்று சொல்றாங்க. எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு கண்ணுக்குள்ளே எவ்வளவோ பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டயபெட்டிஸ், ரெட்டினோபதி, இந்த சுகர் ஓவர் ஆகிறதுனால நரம்புகளிலே அதில் பாதிப்புண்டாகி கண்கள் மங்கி போகிறது, சிலருக்கு பார்வை இல்லாமல் போகிறது என்ற நிலைமைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சிலருக்கு பார்த்தா பார்க்கறத அது இருக்கிற மாதிரி பார்க்க தெரியாது, ஒரு அப்நார்மலா ஒரு மாறாக அது தெரியும். அப்படியெல்லாம் சில பிள்ளைகளுக்கு பாதிப்புகள் இருக்கிறது. அதை ஒரு செடியா அது கரெக்டாக அது செடின்னு நம்ம பார்க்குற ரூபத்தில் அது தெரியாதான், கொஞ்சம் வித்தியாசமான ரூபத்தில் தெரியுமா எந்த பொருளும். அப்போ அதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகளை பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சிலருக்கு என்னன்னா கலர் சரியா தெரியாது, எல்லா கலரும் தெரியாது, சில கலர் அவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஒரு பொருளை பார்த்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இது மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் பலர் இருக்கிறார்கள். சிலருக்கு ரெண்டு கண்ணுக்கும் அலைன்மெண்ட் சரியா இருக்காதான், அப்போ வித்தியாசமா இருக்கும். காருக்கு ரெண்டு லைட் இருக்கு, ரெண்டு லைட்டும் கரெக்டாக வச்சிருக்கிற அந்த ஆங்கிளில் அந்த அளவுக்கு கரெக்டாக அலைனாக இருந்துன்னா வெளிச்சம் கரெக்டாக அடிக்கும். அந்த அலைன்மெண்ட் மாறி போச்சுன்னா வெளிச்சம் சரியா இருக்காது. இது மாதிரி கண்ணுக்குள்ள அலைன்மெண்ட் ப்ராப்ளத்தினால சிலர் கஷ்டப்படுறாங்களா. சிலருக்கு கண்ணீர் சரியா வராம கண்ணுக்குள்ள தண்ணி குறைஞ்சி வறண்டு போகுதான். இப்படி நிறைய பிரச்சனைகள் கண்களில் இருக்கிறது. இதிலெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எத்தனை கண்ணாஸ்பத்திரிகள் எல்லாம் மாடி மாடியா போட்டு பெரிய கட்டடங்கள் ஃபுல்லா செயல்பாடு தான் டெய்லி. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இந்த ரெண்டு கண்கள் என்ற இந்த சரீரத்தின் ஒரு அவயவத்துக்கே ஏற்படுகிறது. ஆகவே இன்றைக்கு பிரத்யேகமாக இந்த கண்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக தேவை, மிக மிக அவசியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், அப்போ சரீர கண்கள், அதுக்காக நல்லா ஜெபிக்கணும். இரண்டாவது மனக்கண்கள் அநேகருக்கு திறக்கப்பட வேண்டும், அதற்காகவும் ஜெபிக்கணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சரீர கண்கள் திறந்திருக்கும், ஆனா மனக்கண்கள் என்ன ஆகி போச்சு, குருடா இருக்கிறது. இது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் கொண்டு வந்த குருட்டாட்டம். அதனால் சுவிசேஷம் அவங்களுக்குள்ள போக மாட்டேங்க, சுவிசேஷத்தை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, அறிய முடியல. இப்படிப்பட்ட ஒரு சங்கடத்துக்குள் அநேகர் இருக்கிறார்கள். பவுல் அகிரிப்பா ராஜாவிடத்தில் பேசும் பொழுது அப்போஸ்தலர் 26:17-18 வசனங்கள், உன் சுய ஜனத்தார் இடத்தினின்றும் அந்நிய ஜனத்தார் இடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா. பவுலின் ஊழியம், தேவன் எதற்காக என்னை தமஸ்கு பட்டண பயணத்தின் பொழுது தெருவிலே வைத்து சந்தித்து என்னை ஊழியத்திற்கு அனுப்பினார் என்றால் மக்களுடைய கண்களை திறப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாருடைய கண்கள்? மனக்கண்கள். மக்கள் பாவ மன்னிப்பை பற்றி அறிய முடியல, பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை அடைவதற்குரிய அறிவு, அந்த பார்வை அவங்களுக்கு இல்லை. அந்த மக்களுடைய மனக்கண்கள் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினால் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதை திறப்பதற்கு பவுலுக்கு
இந்த ஊழியம் கையளிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா. நமக்கும் அப்படித்தான். நாம் செய்கிற ஊழியத்திலே, நாம் சொல்லுகிற சுவிசேஷத்திலே, நாம் தேடி சொல்லுகிற ஆத்துமாதாய பணியிலே மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அது திறக்கப்பட்டுச்சுன்னா நாம் போய் செய்கிற ஊழியம் பிரயோஜனப்படுகிறது. ஓ, மக்கள் இயேசுவை அறிந்தார்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய மேன்மையா இருக்கும். ஸோ அந்த கண்களை திறக்கிற ஒரு ஊழியம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரியைக்காகவும் நாம் அதிகமாக ஜெபம் பண்ணணும். மூன்றாவது, முதல்ல சரீர கண்கள், இரண்டாவது சொல்லுங்களேன் மனக்கண்கள், மூன்றாவது ஆவியின் கண்கள். ஆவியின் கண்கள் அதாவது வெளிப்பாடுகள், வெளிப்பாடுகள் பெறுகிறதற்காக. ஏசாயா 29 அதிகாரம் 10 கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதுஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இப்ப இது வித்தியாசம். முதல்ல சொன்னது இயேசுவை பற்றி அறிய முடியாம, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஒரு குருட்டாட்டத்தை போட்டிருக்கான், குருடாக்கி வச்சிருக்கிறான் மனக்கண்களை. இது என்னன்னா, கர்த்தரே கோபத்துல ஒரு கனநித்திரையின் ஆவியை அனுப்பியிருக்கிறார். அது தேவ பிள்ளைகள் என்று அறியப்பட்டவர்களை, தீர்க்கதரிசிகளை, தலைவர்களை, போதகர்களை, எல்லாரையும், தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சிலர் மேல இந்த ஆவி, கனநித்திரையின் ஆவி, அது கண்களை அடைத்திருக்கிறது, அடைத்திருக்கிறது. அதுக்கு பாருங்க, சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான். 119 சங்கீதம் 18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. அவருக்கு வேதம் வாசிக்கிறதுக்குள்ள கண் இருக்கு, சரீர கண்கள். ஆனா எதுக்கு ஜெபம் பண்றாரு? வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணணுமே. இப்ப எல்லாரும் வேதம் வாசிப்பாங்க அறிவுக்காக, பைபிள் குவிஸ்ல பிரைஸ் வாங்கிறதுக்காக, போட்டிகளுக்காக, அல்லது போதனைகளுக்காக, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணுமே, அப்படியெல்லாம் பல நிலைகளில் பைபிள் படிக்கிறவள் வாசிக்கிறவள் உண்டு. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய அதிசயத்தை பார்க்க முடிகிறது? புரிந்து கொண்டீர்களா? ஆமேன். வசனத்தை எல்லாருக்கும் தெரியும், மனப்பாடமா வேணா சொல்லிடலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அதிசயத்தை எத்தனை கண்கள் கண்டது? அதுதான் அந்த வெளிப்பாடு, ரெவலேஷன். அந்த வசனத்துக்குள்ள இருந்து அந்த தேவ வெளிப்பாடு வரணும். அந்த வசனத்தை குறித்த வெளிப்பாடு, வியாக்கியானங்கள், அந்த தெளிவுகள் கிடைக்கணும்னா ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கனநித்திரையின் ஆவி என்பது துரத்தப்படணும். அது ஒரு மூடுதிரை போல ஆவியிலே கிடக்கிறது. அது வசனம் எவ்வளோ படித்தாலும் ஒரு வெளிப்பாடு வரமாட்டேங்குது, ஒரு அர்த்தங்கள் புரிய மாட்டேங்குது, குழப்பமா இருக்கு. அப்படியெல்லாம் சிலருக்கு திணறுகிற ஒரு இதுகள் உண்டு, சூழ்நிலைகள். அது காரணம் இந்த கனநித்திரையின் ஆவி. அல்லேலூயா. சில சமயம் தொடர்ந்து வேதத்தை வாசிக்காமல் ஒதுக்கி வைத்திருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ வாசிக்கல அப்படி சொல்லி அந்த ஆவியை விட்டுருக்கலாம் ஒருவேளை, இல்லையா? அந்த மூடுதிரையை போட்டிருக்கலாம் சில சமயம். இல்லை, சில சமயத்தில் வசனத்தை வாசித்தது கீழ்ப்படுகிறது இல்லை, அப்போ ஒரு தேவ கோபம், உனக்கு எதுக்கு இது புரிஞ்சு, உனக்கு எதுக்கு அப்படி போட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். அப்போ இவைகள், இந்த ஆவியின் கண்கள் திறக்கணும். யாருக்கு அடைத்திருக்கிறதோ மறுபடியும் திறக்கப்படணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த அனுபவமே எனக்கு இல்லை அப்படி சொல்றவங்களும் கர்த்தரிடத்தில் என்னை கேட்கும் பொழுது நமக்கும் வாசிக்கிற வசனத்திலே வெளிப்பாடுகள் உண்டாக உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடுகள் வரும் பொழுதுதான் அந்த வசனத்தின்படி நான் எப்படி வாழணும், என் குடும்பம் எப்படி வாழணும், என்னுடைய தொழில் வேலைகளை நான் எப்படி செய்யணும், அப்புறம் ஊழியங்களில் ஈடுபடும் பொழுது அந்த ஊழியத்தில் எப்படி செய்யணும், எல்லா விதத்தை குறித்த அந்த வெளிச்சங்களும் அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த அதிசயங்களை காணும்படி கர்த்தர் நம்முடைய ஆவியின் கண்களை என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும். அல்லேலூயா. அதோடு கூட இனி சில ஸ்பெஷல் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தார். ஒரு அல்லேலூயா.
அப்போ துறவு, தண்ணீர் துறவை பார்த்து தானும் குடித்து தன் பிள்ளைக்கும் கொடுத்து உயிர் பிழைத்தார்கள். அந்த துறவு அங்கதான் இருந்திருக்கும். அவள் கண்களுக்கு மறைவா இருந்தது. ஆண்டவர் அவள் கண்களை திறந்த பொழுது அவளுக்கு அந்த அற்புதம் கண்டது. அல்லேலூயா. பிலேயாமின் கண்களை கர்த்தர் திறந்தார். அவன் பாருங்க பெரிய தீர்க்கதரிசியா இருந்தோம். அந்த வேளையிலே தூதன் வந்து முன்னால நின்று அவனுடைய பயணத்தை ஸ்டாப் பண்றார். அவனுக்கு புரியல. அப்பதான் கர்த்தர் கண்களை திறந்தார். தூதன் நிக்கிறத பார்க்கிறான். அதே மாதிரி எலிசாவின் வேலைக்காரன் சீரிய படைகளை பார்த்து பயந்து கொண்டு இருந்த பொழுது எலிசா ஜோமன்னார், இவன் கண்களை திறந்தருளும். கர்த்தர் அவன் கண்களை திறந்த வேளையிலே அது ஆவியின் கண்கள் திறந்த உடனே அவனுக்கு பரலோகத்திலிருந்து படைகள் இறங்கி இருக்கிறது. இந்த மலையை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் அக்னிமயமான ரதங்களும் இறங்கி நிற்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காட்சியை பார்த்தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காட்சிகளும் நமக்கு உண்டாக வேண்டும். நம்முடைய ஆவியின் கண்களை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக கடைசியாக நான் சொல்ல வருகிற விஷயம், முதல்ல நான் ஒரு 4 சம்பவங்கள் சொன்னேனே. குருடர்களுக்கு இயேசு பார்வை கொடுத்தார். அதை எப்படி கொடுத்தார், என்ன முறைமைகள், அதையும் ஒன்று பார்த்துவிட்டு அந்த முறைமைகளில் சில முறைமைகள் நாம் இப்பொழுது ஜெபிக்கிறதுக்கு ஏற்ற முறைமைகளாய் இருக்கின்றன. ஸோ அதையும் தியானித்து விட்டு நாம் ஜெபம் பண்ணலாம். பெற்றுக்கொள்ளும் முறைகள் என்ன, பெற்றுக்கொள்ளும் முறைகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். முதல்ல அந்த கலிலேயா குருடர்கள் விஷயத்திலே மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட கேள்வி, இதை உங்கள் கண்களை திறக்க எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்ப அவங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணாங்க, ஆம் ஆண்டவரே. சொல்லுங்க, அதை ஒரு அறிக்கையா சொல்லலாம் இல்லையா? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். இது நமக்கு தேவை. நம்முடைய கண்கள் தெளிவடைய, நம்முடைய கண்கள் சுகம் பெற, நம்முடைய மனக்கண்கள் தெளிவடைய, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் தெளிவடைய, ஆகாரை போல எலிசாவின் வேலைக்காரனை போல பெரிய பெரிய காட்சிகள் எல்லாம் காண நம்முடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட, அதை திறக்க இயேசு வல்லவர் என்று நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த அறிக்கை தான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். இதயத்தில் விசுவாசித்து வாயினால் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். அவங்களை அறிக்கை பண்ண வச்சார். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று வாய் திறந்து அறிக்கை பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, இரண்டாவது டச், தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இங்க நடந்த சம்பவம் ஒன்று, விசுவாசத்தை அறிக்கை பண்ண வச்சார். ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கை பண்ணாங்க. அப்போ நமக்கு கண்களை திறக்க மட்டுமல்ல, கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளவும் நம்ம விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணணும். அப்போ அந்த அறிக்கை செய்ய வச்சார். அடுத்தது தொட்டார். 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 தோத்திரம். தொட்டார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு அடுத்தது கை வச்சு தொட்டார், ஒரு டச். அங்கே வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. தொடுதல். கர்த்தர் தொடுவாராக. இன்றைக்கு நம்முடைய புறக்கண்களையும் நம்முடைய அகக்கண்களாகிய மனக்கண்கள் மற்றும் ஆவியின் கண்களையும் கர்த்தர் என்ன செய்வாராக? தொடுவாராக. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு ஆண்டவர் என்ன செய்வாராக? தொடுவாராக. அல்லேலூயா. தொட்டார். அடுத்தது சொன்னாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு
ஆக கடவது. அப்போ நீ எப்படி விசுவாசித்தியோ அப்படியே பெற்றுக்கொள் அப்படின்னு அவன் விசுவாசத்தையே அவனுக்கு ஒரு அற்புத சுகமாக மாற்றி கொடுத்துட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பெத்சாயிதா குருடன், அவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்ததை பாருங்க. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 23 பார்க்கிறோம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து, கண்களில் என்ன செய்தார்? உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அப்ப இது வேற விதம். இவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் எங்க உமிழ்ந்தார்? சொல்லவே கஷ்டமா இருக்குல்ல. இயேசு அப்படி செய்தார். அவர் ஞானம் இல்லாமல் செய்ய மாட்டார். எப்படி? ஆமென், அல்லேலூயா, தோத்திரம். பாருங்கள், அப்போ அவன் கண்கள்லையே நம்ம பாஷையில துப்பினார். நம்ம பாஷையில கண்கள்ல என்ன பண்ணார்? துப்பினார். அவன் மேல் கைகளை வைத்தார். அப்ப எதையாயிலும் காண்கிறாயா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், 24ஆம் வசனம், அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். அதுதான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், சிலருக்கு தெளிவா தெரியாது அந்த பார்வை பிரச்சனை. ஏதோ இருக்குன்னு தெரியாது, மரமா மனிதனான்னு கூட அவனுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட தெரியல. அப்படிதான் அவனுக்கு வந்திருக்கு அந்த பார்வை. அப்போ 25ஆம் வசனம், பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அல்லேலூயா, தெளிவாய் கண்டான், தெளிவாய் கண்டான். ஆமென். இப்ப ஆண்டவர் இரண்டாவது விஷயம், கண்களில் கைகளை வைத்தார். முதல்ல கண்களில் உமிழ்ந்தார், அவன் மேல் கைகளை வைத்தார் சொல்லியிருக்கு. மறுபடி அவன் கண்களில் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி சொன்னார், செய்தார், ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்போ அவன் பார்த்து இப்ப தெளிவாய் அவன் கண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் சுகமாக்குற விதங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்படி பலவிதமான டிஃபெக்ட்ஸ் இருக்கிறது நமக்கு இந்த காலத்துல தெரியுது. ஆனா பாருங்க, ஆண்டவர் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்படி செய்தாரா? சிலருக்கு பார்வை இருக்கு, ஆனா தெளிவா தெரிய மாட்டேங்குது. மரமா மனுஷனான்னு கூட தெளிவா தெரிய மாட்டேங்குது. அப்படிலாம் இருக்குமா? அப்போ இதெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கே பாருங்க செஞ்சு காட்டி இருக்கிறார். அவர் செஞ்சது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது அல்ல, எல்லாம் பிரயோஜனமானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரிகோ குருடனுக்கு என்ன பண்ணார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்திமேயு, லூக்கா 18ஆம் அதிகாரம். இந்த பர்திமேயு பற்றி மத்தேயு 20 இருக்கு, மார்க்கு 10 இருக்கு. நான் லூக்காவில் உள்ளதை மட்டும் இந்த விஷயத்துக்காக எடுத்துக்கொண்டேன். அப்போ இதுல பர்திமேயு விஷயத்திலே லூக்கா 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அவங்கிட்ட இருந்து அந்த கிரியை ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல விசாரித்தான், விசாரித்தான். விசாரிக்காம இருந்தா ஏதோ சந்தைக்கு போற கூட்டமா இல்ல எதுக்கு போற கூட்டம் தெரியலையே, ராஜா இன்னும் சொல்லியிருப்பாரோ அதுக்காக கூட்டமா போறாங்களோ அப்படி நினைச்சிட்டு அவன் இருந்திருந்தான்னா அவனுக்கு சுகம் கிடைத்திருக்காது. இது என்ன என்று அவன் விசாரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மக்கள் விசாரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி ரொம்ப பிரசங்கங்கள் பண்ணுகிறார்களே, என் காதுலையும் சிலது கேட்குதே, அது என்ன? இந்த இயேசு என்ன செய்வார்? இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? எதற்காக அவரை பற்றி பேசுறாங்க என்று நீங்க விசாரிக்கணும். அந்த தேடுகிற விசாரிக்கிற தன்மை உங்களுக்குள் வந்தால் நீங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நாமும் கூட இன்னும் இயேசுவை பற்றி விசாரிக்கிற ஒரு உள்ளம், அதாவது தெரிந்து கொள்ளணுமே, தேடணுமே, இன்னும் வசனத்தின் ஆழங்களை தேடணுமே, இயேசுவை பற்றி இன்னும் அறியணுமே, அவரிடத்தில் இன்னும் கிட்ட சேரணுமே. இந்த தேட்டங்கள்
இந்த ஆசைகள் நமக்குள் வர வரதான் நாம் இன்னும் கர்த்தரை அறிய முடியும், கர்த்தரிடத்திலிருந்து பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, அடுத்தது இவன் என்ன பண்ணான்? 37ஆம் வசனம் முதல்ல விசாரித்தான். அடுத்தது, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ரெண்டாவது என்ன பண்ணான்? கூப்பிட்டான். நல்ல ஒரு கிரியை செய்யறான் பாருங்க. என்னன்னு விசாரிச்சான். இயேசு போறார்னு அறிஞ்சோன்னா அப்ப இயேசுவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பான். அப்ப தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் 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 என்று கூப்பிட்டான். அதான் ஜெபம், தேவனை நோக்கி கூப்பிடுதல். இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாய் திறந்து தேவனே பிதாவே எனக்கு தாரும் என்று கூப்பிடணும். கூப்பிடுறதுக்கு தயங்கிட்டு நீங்க எனக்கா ஜெபம் பண்ணுவீங்களா, அவங்க எனக்கா ஜெபம் பண்ணுவாங்களா, இப்படி யாரையோ வச்சு கூப்பிட வைக்கிறது அல்ல. முதல்ல தேவையுள்ள மனிதன் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் மற்றவருடைய ஜெப உதவியை பெற்றுக்கொள்ளலாம், அதுவும் பைபிள்ல இருக்கு. ஆனா முதலாவது நீங்கள் கூப்பிடாமல் யாரோ கூப்பிட்டு எப்படி கிடைக்கும்? நீங்கள் நேரடியாய் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அல்லேலூயா. இயேசுவே எனக்கு இதை தாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் கட்டாயம் இரக்கம் செய்வார், கிருபை வைப்பார். அல்லேலூயா. சரி, கூப்பிட்டான். அவன் முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒரு மிக அதிக சத்தத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தோத்திரம். அப்போ பாருங்கள், அப்போ மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். இப்ப தடை வருது அவன் ஜெபத்துக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு தடை. அந்த மக்கள் தான் இயேசு போறார் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு ஐடியா இல்லை. இவன் எதுக்கிட சத்தம் போடுறான்? அவர் போயிட்டு இருக்கிறார், அவரை இதுக்கு இவன் நிறுத்தி கூப்பிடுறான் என்று சொல்லி அதட்டினார்கள். சுமாருன்னு சொல்லியிருப்பா, வாய் முடிக்கிட்டுன்னு சொல்லியிருப்பார்கள். ஆனா இவன் விட்டான் இல்ல, இது ஒரு வாய்ப்பு, இயேசு என் பக்கமா போறாரா, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது, தருணத்தை விட்டுவிடக்கூடாது என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஒரு பிரச்சனை. இன்னைக்கு கண்களை பற்றி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இருந்தாலும் எல்லா விஷயங்களும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ எது இருந்தாலும் கூப்பிட வேண்டும். அது கிடைக்காத போல இருந்தாலும் மிகவும் அதிகமா என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். ஜெபத்தை விட்டுறக்கூடாது, ஜெபத்தை பாதியில நிறுத்தி விடவே கூடாது. இன்னும் அதிகமாய் கூப்பிடு, அதிகமாய் கூப்பிடு. கூப்பிடுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு ஒன்றும் தொல்லை கூப்பிடா சும்மாரு அப்படி சொல்லவே மாட்டார். அவருக்கு நம்ம சத்தம் அவர் காதுல நல்லா கேட்கறது அவருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அதனால யாராவது கொஞ்ச நாள் கூப்பிட்டேன், ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே, அவர் பாட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எல்லாரும் வேற சத்தம் போடுறாங்க, உனக்கு சும்மா இருக்க மாட்டேன், சும்மா எதுக்கு இதை போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படியெல்லாம் பேசுறாங்க. இனி அதை விட்டு வேற ஒன்றுக்கு ஜோம் பண்ணுன்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஒன்று தெரியும், அவரிடத்தில் இரக்கம் உண்டு. அல்லேலூயா. ஒரு கிருபை உண்டு. நான் அதற்காக இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? கூப்பிடணும், கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அல்லேலூயா. அந்த கூட்ட சந்தடியின் சத்தத்துல இவன் சத்தம் ஓவர் கம் பண்ணிட்டு, அவருக்கு இவன் சத்தம் கேட்டோடனே நின்றுட்டார். இவன் அப்படி ஒருத்தன் கூப்பிடுற சத்தத்தை கேட்டுட்டு விட்டுட்டு போறவர் அல்ல. கேட்ட உடனே அங்க நின்றார். அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அவன் கிட்ட வந்த போது, ஒரு அல்லேலூயா, அவன் கிட்ட வந்த போது அதிகமாய் சத்தம் போட்டவனுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சி? கிட்ட வரும் வாய்ப்பு கிடைத்தது. அல்லேலூயா. சும்மா கடமைக்கு ஜெபம் பண்றவனுக்கு கிட்ட வரும் வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. கூப்பிட்டான், மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான்.
அப்பொழுது திடீரென்று அவர் நின்றார், அவனை அழைத்து வாருங்கள் என்றார். இப்ப அவர் கிட்ட போகும் வாய்ப்பு அவனுக்கு வந்தது. நமக்கும் அது வரும், தருவார். அல்லேலூயா. கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, இப்ப பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்க மாட்டார். அவருக்கு தெரியும், மனித உள்ளங்களின் ஆழங்கள் தெரியும், சூழ்நிலைகள் தெரியும். இவன்கிட்ட கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஒரு காசு கேட்க வந்தியா? இவன் தெருவில் இருந்து கேட்டுட்டு இருக்கிறான். உனக்கு காசு கேட்க வந்தியா, இல்லை என்ன கேட்க வந்த? ஒரு நல்ல கம்பு, தடி கம்பு வேணும்னு கேட்க வந்தியா? என்ன கேட்க வந்த? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு கிளியரா பேசுறான், எவ்வளவு தைரியமா பேசுறான். இப்படி ஒரு பெரிய காரியத்தை பட்டுன்னு கேட்கிறானே. அவன் அப்போ ஒரு பெரிய விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு தான் அவரை சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்கான். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கான். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்திருக்கும். இப்ப நம்ம பக்கத்திலே வந்துட்டாரா, வாய்ப்பு வந்துட்டான்னு சொல்லிதான் விடாம சத்தம் போட்டிருக்கிறான். கூப்பிட்டுட்டு கிட்ட வந்த உடனே என்ன வேணும்னு கேட்டா கரெக்டா சொல்றான். எனக்கு என்ன வேணும்? பார்வை அடையணும். சொல்லுவோம் வாய் திறந்து, என்ன வேணும்? பார்வை அடையணும். அல்லேலூயா. நமக்கு என்ன பார்வை அடையணும்? கண்கள் தெளிவான பார்வை அடையணும். மனக்கண்கள் தெளிவாய் பார்க்கணும். ஆவியின் கண்கள் தெளிவாய் பார்க்கணும். எனக்கு பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. இந்த பாயிண்ட விட்டுறாதீங்க. எனக்கு என்ன வேணும்? பார்வை அடைய வேண்டும். அந்த பெதஸ்தா குளத்துல கரையில் படுத்து கிடந்தவன்ட்டு இதே கேள்வி கேட்டார். அவன் வேற என்னெல்லாமோ கதை பேச ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா? ஆண்டவரே எனக்கு சுகந்தாரம், இவனை மாதிரி சொல்லி இருக்கணும். பார்வை தாரும், சுகந்தாரும் சொல்றதுக்கு பதில் அவன் சொல்லாம், குளத்தை கலக்குனா நான் குதிக்கிறதுக்கு முன்னால வேற ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், குதிச்சிட்றான். என்னைய கொண்டு போய் குளத்துல தூக்கி போடுறதுக்கு ஆளு இல்லை. பூரா கம்ப்ளைண்ட்ஸ் தான், ஒரே குறை சொல்லுதல் தான். இப்படி ஆரம்பிச்சான். ஆனாலும் அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையை பார்த்து படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போ, பேசினதெல்லாம் போதும்னு அனுப்பி விட்டார். அல்லேலூயா. அவனும் சுகம் பெற்றான். ஒருவேளை சிலர் இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் எல்லாம் உள்ளத்துல இருந்து, என்னத்தான் ஆண்டவர் செஞ்சார், நானும் ரொம்ப ஜோமணி எல்லாம் பார்த்தாச்சு, 38 வருஷம் இங்கே கிடக்கிறேன், அப்படியெல்லாம் நீங்களும் நினைச்சிட்டு ஒருவேளை அப்படியெல்லாம் பேசினா கூட இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இவன் ரொம்ப கிளியரா பேசினான். நான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக. அவன் கிளியரா கேட்டான், அவரும் கிளியரா பதில் சொல்றார். நான் பார்வை அடைய வேண்டும், நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எப்பா, நீ ரொம்ப விசுவாசம் உள்ளத்துல வச்சிருந்த, அதனாலதான் என்னைய நான் போறேன்னு அறிஞ்ச உடனே கூப்பிட ஆரம்பிச்சேன். எல்லாரும் அதட்டுனாலும் சத்தமா கூப்பிட்ட. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா நன்மைகளும் நமக்கு வச்சிருக்கிறார். ஆனா நமக்குள்ள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உனக்கு நோயிலிருந்து ரட்சிப்பா, பேயிலிருந்து ரட்சிப்பா, பாவத்திலிருந்து ரட்சிப்பா, கட்டுகளிலிருந்து ரட்சிப்பா, சாபத்திலிருந்து ரட்சிப்பா, எந்த காரியத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு, விடுதலை வேண்டும், நீ என்னை விசுவாசிப்பாயாக என்பதுதான் கர்த்தருடைய அந்த வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் உடனே பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அல்லேலூயா. அடுத்து அந்த சீலோவாம் குருடனை பாருங்க, 4வது மனுஷன். யோவான் 9ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு பிறவி குருடன். சிலோவாம் இந்த இதில் அங்கே வச்சு ஆண்டவர் சந்திச்ச ஆள் வந்துட்டு பிறக்கும் போதே அவருக்கு 2 கண்களும் தெரியாது, அந்த நிலைமையில் இருந்தவர், பிறவி குருடர். அப்போ அவரை பார்த்து மற்றவங்க கேட்குறாங்க, சீஷர்கள், ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். அல்லேலூயா. அப்போ அவங்க
ஆண்டவருடைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறாங்க. பாவத்தினால மனுஷனுக்கு இப்படிப்பட்ட தீமைகள் வரும் என்பதை அறிந்திருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க, ஆண்டவரை இவன் பாவம் செய்து இவனுக்கு பிறவி குருடனா, அப்போ பிறந்த பிறதானே பாவம் செய்ய முடியும், அப்பவே பிறவி குருடனா பிறந்திருக்கிறானே என்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்போ இவங்க பெற்றோர் செய்த பாவம் தானோ? ஆண்டவர் சொன்னாரு, இவன் பாவமும் இல்லைப்பா, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, இவன்கிட்ட இன்னைக்கு இந்த தேவ கிரியை நடக்கணும் என்பதற்காகவே அன்றைக்கே அவனை இப்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, பிறக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதே வேளையில் யாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் பாவத்தினால இல்லை அப்படி சொல்லிட முடியாது. கர்த்தர் என்ன சொல்லுவார், சிலரை சுகமாயிட்டு இனி பாவம் செய்யாதே, அப்போ இது பாவத்தினால வந்தது அவனுக்கு, அதுவும் இருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் பர்சன், இந்த குறிப்பிட்ட நபருக்கு ஆண்டவர் சொல்லும் போது இது இவன் பாவமும் கிடையாது, பெற்றோர் பாவம் கிடையாது, தேவன் நான் இன்றைக்கு இவனை இப்படி குணமாக்கணும்னு சித்தம் வச்சு அன்னைக்கு அவனை அப்படி படைச்சிருக்கிறார். ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் இப்படியும் இருக்கலாமே. கர்த்தருடைய நாமம் நம்முடைய சரீரத்தில் நடக்கிற ஒரு அற்புதத்தின் மூலம் அநேகருக்கு தெரிய வந்து அநேகர் சாட்சிகளாய் மாறுவதற்கு எதுவாக நமக்கு சில குறைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கலாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால தேவ மக்கள் யாரும் சோர்ந்து போகவே கூடாது. இவன் பாருங்க, பிறவியிலேருந்து எத்தனை வயசுல இருந்தான்னு நமக்கு தெரியல, எத்தனையோ வருஷங்கள் இந்த நிலைமையில இருந்திருக்கிறான். ஆனா பாவத்தினால இல்லையா, ஆண்டவர் நாம மகிமை, ஆண்டவர் கிரியை வெளிப்படுவதற்காகவா. அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சிலருக்கு அப்படி சில வேளை செய்வார். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்யும் பொழுது அவர் நாம மகிமைப்படும், அவர் கிரியை வெளிப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி அவர் சொல்லிட்டு அதுக்கு பிறகு பாருங்க, சில வசனங்களை அவர் சொல்லியிருக்கிறார். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று. இவனை எப்படி குணமாக்கினார்? 6ஆம் வசனம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி, எங்க துப்புறாரு? இதுக்கு முந்தின நாள் எங்க துப்புனாரு? கண்கள்ல, அவன் கண்ணிலே டைரக்டா துப்புனாரு. இங்க என்ன பண்றாரு? தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி, தண்ணியை ஊற்றி மண்ணை குலைக்கிறது மாதிரி அவர் துப்பி அந்த மண்ணில் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, குருடரின் கண்கள், அந்த குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. இது இன்னொரு வித்தியாசமா இருக்கு, ஆச்சரியம் ஆண்டவர் செய்கிற கிரியைகள். ஒரு நாள் ஒரு ஐயா வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார், ஒரு பிஸ்னஸ் பண்றவர். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு ஒரு இது தெரியுமா, இந்த மணல் உங்கள் ஊர்லலாம் கடற்கரையில் ரொம்ப அந்த தாது பொருட்கள் ரொம்ப மினரல்ஸா நிறைஞ்ச மணல் இருக்குது, மணல் வளம் உங்கள் குமரி மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த மணலில் ஒரு பொருளை எடுத்து தான் இந்த கண்ணாடி லென்ஸ் எல்லாம் செய்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், பாருங்க, இயேசு அன்னைக்கு தரையில் என்ன பண்ணார், துப்பி சேர் உண்டாக்கி பூசினார். பாருங்க, ஒன்றுமே அர்த்தம் இல்லாமல் இருக்காது. அந்த மண்ணுக்குள்ள மணல் நினைக்கிறேன், மணலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தாது பொருள் இருக்குது, அதை எடுத்து இப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னார். நான் விஞ்ஞானி இல்லை, எனக்கு சொல்லுது எல்லாம் கண்டுபிடிச்சு நான் சொல்லலை, அவர் சொன்னதை சொல்கிறேன். அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இப்படிலாம் செய்கிறாரா சொல்லும்போது சில நமக்கு கொஞ்சம் அப்படி கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் செய்யணும், பேசாமல் போ குணமாகன்னு சொன்னால் போதுமே, இல்லை தொட்டா போதுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் இப்படியெல்லாம் செய்கிறாருன்னா அதில் எல்லாம் விஷயங்கள் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவன் வந்து அந்த மாதிரி குணமாகி வந்தான். சரி, இப்பொழுது அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு முதல் பாயிண்ட் நம்ம ஜெபம் பண்ண போகிறது, சரீரத்தில் உள்ள இந்த இரு கண்கள், உங்கள் கண்களின் சூழ்நிலை என்ன? உங்களுக்கு அருமையானவர்கள், உங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், இவங்களில் நீங்கள் அறிந்த விதத்தில் யார் யாருக்கு கண்களில் பிரச்சனை, கொஞ்ச நேரம் எல்லாரும் ஊக்கமாக அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிறருக்காகவும் ஜெபம், ஒருவேளை நம்ம அறியாத ஆளாக இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம். மொத்தம் கண்ணு பார்வை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, முதல்ல அந்த பாயிண்ட்டை சொன்னேன்.
எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அவர் வாழ்ந்த நாட்களில் நடந்தது போல இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியர்களை கொண்டு, தேவ ஜனங்களை கொண்டு ஒரு கிரியை செய்ய மாட்டாரா என்ற ஏக்கத்தோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அப்புறம் இந்த மனக்கண்கள் திறக்கணும், ஆவியின் கண்கள் திறக்கணும் என்பதற்காகவும் நேரம் அனுமதிக்கிறது போல நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் தயவு செய்து இந்த பாடலையும் பாடி நாம் ஜெபம் பண்ணோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவர்ன்னு சொல்லி பாடி அப்படியே ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ண போகிறோம். முதல்ல சரீர கண்களில் அற்புதங்கள் நடக்கும்படி, சுகம் உண்டாகும்படி தான் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண போகிறோம். பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சேர்ந்து சொல்லுவோம், இயேசு நல்லவர். இன்றைக்கு நமக்கு நன்மை செய்வார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு பலருக்கு நன்மை செய்வார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். ஆமென். நல்லவர் நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர். பாவத்தை மட்டுமல்ல, பாரத்தையும் நீக்குவார். ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் இதயத்திலிருந்து சொல்லுவோம், ஆமென், என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். குருடரின் கண்களை திறந்தார், குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர். ஓ க்ளோரி. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர்,
சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும். இயேசு அன்றும் இன்றும் என்றும் வல்லவர், ஒருபோதும் மாறாதவர், இன்றும் கண்களை திறப்பவர், இன்றும் பார்வை தருபவர், இன்றும் கண் பிரச்சனைகளை மாற்றுபவர், தெளிவாய் பார்க்க செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா. கண்களின் பிரச்சனைகளை மாற்ற இன்றும் இயேசு வல்லவர், இன்றும் அற்புத, இன்றும் அதிசயம் செய்கிறார். என் கண்களை திறக்கிறார், ஒவ்வொருவர் கண்களை திறக்கிறார், பார்வை தெளிவாக கிருபை செய்கிறார். சிபல துரகலப கபர அபஷதலா. உம் ஆவியின் வல்லமையாக, இயேசுவின் தொடுதலா, இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக, உமது கரம் எங்கள் மேல் வருவதாக. ஷபர பௌலக துரகபர கஷதலா. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் அன்பு கரம், இயேசுவின் அற்புத கரம், பிறவி குருடனை பார்வையடை செய்த அந்த இயேசுவின் கரம் இன்றைக்கு அமரட்டும். லிபலபலபு கபர பௌஷிலா துனா கத்துரா பௌஷலபா. எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். எங்கள் சரீரங்களில் இருக்கிற கண்களுக்கு விரோதமாய், கண் பார்வைக்கு விரோதமாய், கண் தெளிவாய் பார்க்கிறதுக்கு விரோதமாய் பிசாசு எந்த முயற்சிகள் எடுக்கிறானோ அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகட்டும், முறியடிக்கப்பட்டு போகட்டும். உலப கத்துரா பௌலபரப ஷலபௌதுரி அந்தலஹா ரிகந்தல ரபௌஷில பௌதுரியா. இயேசுவே, அவன் கூப்பிட்டது போல நாங்களும் கூப்பிடுகிறோம். இயேசுவே எங்களுக்கு இறங்கோ, இயேசுவே எங்களுக்கு இறங்கோ, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கோ, இயேசுவே எங்களுக்கு இறங்கோ. சத்தமிட்டு கூப்பிடுங்கள், சத்தமிட்டு கூப்பிடுங்கள். என் கண்களில் ஒரு அற்புதம் செய்துவிடும், என் கண்களில் ஒரு அற்புதம் செய்துவிடும். இயேசு எங்கள் கண்களை தொடுவீராக. உலபா கத்துரா பௌல ரபா ஷலா திஃபனா துனா கந்துரா நிபாரா பௌ ஷலா பௌதரியா. எல்லா கிட்ட பார்வை, தூர பார்வை, இயேசுவே அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்துவிடும் ஐயா, தந்துவிடும் ஐயா. யார் யார் அப்படிப்பட்ட கஷ்டங்களோடு வாழ்கிறார்களோ, வேலை செய்ய முடியல, வாசிக்க முடியல, படிக்க முடியல, எழுத முடியல, ஆமென் ஆண்டவரே, இந்த தூர பார்வை, கிட்ட பார்வை, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஒரு இரக்கத்தை தாரும் தகப்பனே, ஒரு கிருபை பாராட்டும் தகப்பனே, ஒரு கிருபை பாராட்டும் தகப்பனே. இன்று மதிய வேளையிலே எங்களுடைய கூப்பிடுதல் வீணாய் போவது இல்லை, வீணாய் போவது இல்லை. எங்கள் கண்களுக்கோ, அநேகருடைய கண்களுக்கோ என் இயேசு அற்புதம் செய்கிறீர், என் இயேசு அதிசயத்தை காண பண்ணுகிறீர். அல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென். வயோதிபம் ஆனாலும் கண் பார்வை மங்காதபடிக்கு இயேசுவே ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமே, கிருபை தர வேண்டுமே. வயோதிபத்தினால் கண் மங்கி
விட்டது, பார்க்க முடியலையே, வாசிக்க முடியலையே, பைபிள் கூட படிக்க முடியலையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுதும் அது கரம் வருவதாக அப்பா, ஒரு தெளிவு வருவதாக அப்பா, அந்த கண்களின் மங்கல் மாறுவதாக தகப்பனே, மறுபடியும் வாசிக்க படிக்க ஆமென் ஆண்டவரே, காரியங்களை தெளிவாய் பார்க்க கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாருக்கு கேட்ராக்ட்ஸ் இருக்கிறதோ அந்த கண் லென்ஸ்ல வரக்கூடிய அந்த அந்த திரை அது மாற்றப்படும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி பாதிப்புக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு இரக்கத்தை இந்த வேளையில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, மனம் இறங்கு. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கு. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கு. கண்கள் பார்வை அடையட்டும், கண்ணு லென்சுகளில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மாறட்டும் அப்பா. என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அந்த கிளைகோமா என்று சொல்லுகிற கண்ணுக்குள் ஆண்டவரே இரத்த அழுத்தம் அல்ல அந்த பிரஷர் இவைகள் மாறுவதாக, அதனால் வருகிற பார்வை இழப்பு மாறுவதாக. எல்லா பிரச்சனைகளுக்கும் என் இயேசு பரிகாரி அல்லவோ, என் இயேசு சிருஷ்டிகர் அல்லவோ, என் இயேசு பரிகாரி அல்லவோ, என் இயேசு எங்களுக்காயும் சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்த இரட்சகர் அல்லவோ. இந்த வேளை கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பன் இரக்கம் செய்துவிடும், என் தகப்பன் இரக்கம் செய்துவிடும். டயபெட்டிஸ்னாலே ஆண்டவரே கண்களில் பாதிக்கப்பட்டவர்கள், பல்வேறு பாதிப்புகளுக்குள் ஆக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக இப்பொழுது வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடும் அப்பா. அது கண் நரம்புகளுக்குள் உம்முடைய வல்லமை அனுப்பும் அப்பா. அது சரீரத்தின் நரம்புகளுக்குள் உம்முடைய வல்லமை அனுப்பும் அப்பா. தசைகளுக்குள் வல்லமை அனுப்பும் அப்பா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. என் தகப்பனே, கிருபை செய்துவிடும் அப்பா, செய்துவிடும் அப்பா. சிலருக்கு ஆண்டவரே அந்த உருவம் தெரியாதபடி அந்த நடக்கிற மனிதர்களை மரத்தை போல் பார்க்கிறேன் சொன்னது போல யார் யார் கஷ்டப்படுகிறார்களோ அன்பு தகப்பன் ஒரு இரக்கம் செய்து விடும்படி ஜெபிக்கிறோம், ஒரு கிருபை ஊற்றி விடும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உள்ளதை உள்ளபடியே பார்க்கிற தெளிவான ஒரு பார்வையை அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம், கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் கலர் பிளைண்ட்னஸ் மாறட்டும் ஆண்டவரே. சில நிறங்கள் தெரியவில்லை, உள்ளதை உள்ளபடியே பார்க்க முடியவில்லை. சிலருக்கு ஷேப்பு சரியா தெரியல, சிலருக்கு நிறங்கள் சரியாய் தெரியல. இயேசுவே, ஒரு இரக்கத்தை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம், கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்கள் சரியாய் அலைன் ஆகலன்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனைகள் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவே அவர்களுக்கு இரக்கம் செய்யும். இயேசுவே அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. கண் வறண்டு போயிற்று, அதனால் பல பாதிப்புகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த கண் வறட்சியை மாற்றும் ஐயா, கண் வறட்சிகளை மாற்றும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் கூட கண்ணீரோடு ஜெபிக்கிற கிருபையை தாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிற கிருபையை தாங்கப்பா. அந்த கண்ணீரின் ஊற்று எங்களுக்குள் இருக்க வேண்டிய பிரகாரம் இருக்கும்படி உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. சரீர ஆரோக்கியத்துக்கோ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கோ தேவையான கண்ணீர் எங்களுக்குள்ள ஊறி வருவதாக அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யணுமே, கர்த்தர் கிரியை செய்யணுமே. உடைய வல்லமை வெளிப்படணுமே, வல்லமை வெளிப்படணுமே. யார் யார் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் இரக்கம் பாராட்டும்படி இதோ சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தகப்பனே, கிருபை செய்துவிடு, கிருபை செய்துவிடு, கிருபை செய்துவிடு. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே முழுவதும் பார்வையற்றவர்களாய் இருக்கிற எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. கொஞ்ச நேரம் கூட எங்களால் கண்ணை மூடி வச்சுட்டு நிற்க முடியலையப்பா, கண்ணை மூடி வச்சுட்டு ஒரு காரியம் செய்ய முடியாதே அப்பா. அவர்கள் வாழ்நாளெல்லாம் அப்படி இருக்கிறார்களே. கர்த்தர் தயவு பாராட்டணுமே, கர்த்தர் தயவு பாராட்டணுமே.
உம்முடைய சிருஷ்டியில் ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறதே அப்பா. ஆண்டவரே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஐயா. பிறவியிலே அப்படி இருக்கிறார்களே அப்பா, அவர்களையும் சுகமாக்க என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர். ஒரு விசை ஒரு கிருபை வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் எங்கள் கண்ணெதிரே திரளாய் நடப்பதற்கு, அநேகர் பார்வை அடைவதற்காக என் தேவன் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யும், கர்த்தர் கிரியை செய்யும். ஆமென். இப்பொழுது எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி மனக்கண் குருடாக்கப்பட்டவர்களுக்கு பிரகாசம் உண்டாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். பிதாவே, இதோ இப்பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து அப்பா, மனக்கண் குருடாக்கப்பட்டவர்களாய், இயேசுவை அறியக்கூடாதபடி, இயேசுவின் நற்செய்தியை அறியக்கூடாதபடி, இயேசுடைய சத்தியங்களை அறியக்கூடாதபடி இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் வாழ்கிறார்கள் அப்பா. விஞ்ஞானம் தெரிகிறதப்பா, இந்த மெஞ்ஞானத்தை அறியவில்லை அப்பா. அவர்களுக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் எங்கள் தலைமுறையிலே கர்த்தாவே, திரள் கூட்டமான ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம், திறக்கப்படட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த மனக்கண்களை என் இயேசு திறப்பீராக, என் இயேசு திறப்பீராக, என் இயேசு திறப்பீராக. ஆமென். நாங்கள் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ அவர்களுடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக, திறப்பதாக. ஆவியானவர் அவர்கள் மேல் அசைவாடும் பொழுது இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதியுடைய குருட்டாட்டங்கள் முழுமையும் விலகி போகும் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்தருளும் என்று ஜெபிக்கிறோம். எங்க சொந்த குடும்பத்துக்குள்ளே அல்லது உறவினர்களுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, உடன் வேலை பார்க்கிறவர்களுக்குள்ளே யார் யார் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையோ அவருடைய மன கண்கள் திறக்கப்படட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். சுவிசேஷம் உள்ளே போகட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. இப்பொழுது எல்லாரும் நெஞ்சில கை வச்சுட்டு, என் ஆவியின் கண்களை திறந்து விடும், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி இதே வார்த்தையை சொல்லி கேளுங்க. அப்பா, நான் ஏதோ கடமைக்கு பைபிள் படிச்சுட்டு போறது இல்லப்பா. உங்க வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என்னுடைய ஆவியின் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். சொல்லுங்க எல்லாரும், இந்த வார்த்தையை கேளுங்க. வெளிப்பாடு வேண்டும், ரெவலேஷன் வேண்டும் அப்பா. வசனத்தின் அர்த்தங்கள் புரிய வேண்டும். என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறீர் என்பதை அறியணும். நான் செய்கிற காரியங்களுக்கு உங்க வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை நான் அறிய வேண்டும். பிறருக்கு போதிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, இந்த கிருபை அதிகமாக வேண்டும். எங்கள் கண்களை திறந்தருளும், திறந்தருளும், திறந்தருளும். எங்கள் கண்களை திறந்தருளும். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க சத்தமா. ஆமென். சும்மா சர்வபிரகாரமான காரியத்துக்கு மட்டும் சத்தம் போட்டு போறதுக்கு நம்ம இங்க வரல. நாம ஆவிக்குரிய விஷயத்துக்காக அதிக சத்தமா கூப்பிட வேண்டும். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி, உங்க சத்தியங்களை நான் அறியும்படி என் கண்களை திறந்தருளும். ரட்சிப்பின் சத்தியத்தை நன்றாய் அறியணுமே, பரிசுத்தமாகுதலின் சத்தியத்தை அறியணுமே, சாட்சியாய் வாழ்வதன் சத்தியத்தை அறியணுமே, இயேசுவுக்காய் கிரியை செய்கிற சத்தியத்தை அறியணுமே, இயேசுவின் வருகையின் சத்தியத்தை அறியணுமே, வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய சத்தியத்தை நான் அறியணுமே. ஓ, தேவ மகிமை பெற்றுக்கொள்ளும் சத்தியத்தை அறியணுமே. நித்திய மேன்மை, நித்திய ஜீவன், நித்திய மகிமையை குறித்த சத்தியத்தை அறிந்து அதன் வழி ஓடணுமே. எல்லாரும் ஒரு விசை ஆமென். கன நித்திரையின் ஆவியை துரத்தி போடும் என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த கன நித்திரையின் ஆவி என்கிற மூடு திரை, கன நித்திரையின் ஆவி என்கிற மூடு திரை என்னை விட்டு பூரணமாய் விலகட்டும், எங்கள் ஒவ்வொருவரை விட்டு பூரணமாய் விலகட்டும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காகவும் பிறருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். இந்த கடைசி காலத்தில் சத்தியம் தெளிவாய் மக்களுக்குள் வரணுமே, மக்கள் தெளிவாய் அறியணுமே. விசுவாசிகள், தேவ ஊழியர்கள் சத்தியத்தை உள்ளபடியே அறிந்து உள்ளபடியே வாழத்தக்கதாய், அதில் உள்ளபடி வாழத்தக்கதாய், அதில் உள்ளபடி சொல்லத்தக்கதாய்
கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். அல்லேலூயா. எல்லாரும் பலமாய் கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். சோதரம், 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 சோதரம். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று குறிப்பாக கண்களை திறக்கிற கர்த்தர் இயேசு உம்மை பற்றின வார்த்தைகளை வாசித்து ஆண்டவரே கண் பார்வைக்காக ஜெபம் பண்ணோம். சரீரத்தில் கண்களில் என்னென்ன பாதிப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி அற்புதங்களை செய்தருளும். ஆண்டவரே கண்ணே தெரியாம இருக்கிறவங்களுக்கும் அற்புதங்களை செய்தருளும் அப்பா. எங்கள் மனக்கண்கள், எங்கள் மக்களுடைய மனக்கண்கள் அதிகமாக திறக்கப்படணுமே. இவ்வளோ பேர் சுவிசேஷத்தை கேட்டோம், அந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளலையே, ஏற்றுக்கொள்ளவில்லையே. அநேகர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறதற்காக வல்லமையாய் கிரியை செய்யும், வல்லமையாய் கிரியை செய்யும். எங்களுடைய பிரசங்கங்கள், எங்களுடைய சம்பாஷணைகள், ஆண்டவரே எங்களுடைய குழுக்களின் நாங்கள் போதிக்கிற போதனைகள் எல்லாவற்றின் மூலம் அநேகருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதோடு கூட வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி, உம்முடைய அற்புதங்களை நாங்கள் காணும்படி, ஆமென், தரிசனங்களை காணும்படி, சொப்பனங்களை காணும்படி, கர்த்தர் தரும் சொப்பனங்களை தரிசனங்களை காணும்படி எங்கள் கண்களை, ஆவியின் கண்களை திறந்தருளும் அப்பா, திறந்தருளும் அப்பா. வசனத்தின் ஆழங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள ஆமென் கண்களை திறந்தருளும். கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்யும். இன்றுள்ள எல்லா ஜெபங்களை ஆசீர்வதியும். நாளை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும். நாளை உள்ள சகல ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த மாதத்திலும் வருகின்ற புதிய மாதத்திலும் ஆண்டவர் செய்ய நினைத்த கிரியைகள் தடையில்லாமல் செய்ய எங்கள் வாழ்க்கைகளிலே, எங்கள் தொழில் வேலைகளிலே, ஊழியங்களிலே கிரியை செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடும் புதிய நம்பிக்கையோடும் அனுப்புவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கண்களை திறப்பார். ஆமேன்.